பார்த்து கொண்டிருக்கும் ஐபிசி தமிழ் நேர் நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் பைபிளும் கிறிஸ்துவமும் நிகழ்ச்சி. இன்றைய பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் இணைந்திருக்கின்றேன். என்னுடைய பேர் ரஜினிநாதன். என்னுடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவதற்கு வேத ஆராய்ச்சியாளர் பாஸ்டர் MS வசந்தகுமார் வருகை தந்திருக்கின்றார். பாஸ்டருக்கு நாங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தொடர்வோம். வணக்கம் பாஸ்டர். வணக்கம். இன்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்காக மிக்க மிக்க நன்றி. நன்றி. நேர்களே, உங்களுக்காக நாங்கள் இன்று தெரிவு செய்திருக்கின்ற தலைப்பானது எங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சாரங்களை, எங்களுடைய பாரம்பரியங்களை எல்லாம் பார்த்தீங்கள் என்றால் சில சமயம் அதற்கும் மதத்திற்கும் பிரிப்பது, அதாவது அதற்கும் மதத்திற்கும் என்ன சம்பந்தங்கள் இருக்கு, என்ன வேற்றுமைகள் இருக்கின்றது என்று பிரிப்பது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம்தான். இப்பொழுது சமீபத்தில் நாங்கள் தமிழர் புத்தாண்டை கொண்டாடி இருக்கின்றோம். மன்மத வருடம் ஆகியிருக்கின்ற இந்த வருடத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். ஆனால் நிறைய கிறிஸ்துவர்கள் இந்த தமிழர் புத்தாண்டு என்பதை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது ஒரு புறம் இருக்க, அதுவும் நாங்கள் பாஸ்டரிடம் கேட்டுக்கொள்வோம். இன்னொரு புறத்தில் எங்களுடைய கலாச்சாரங்கள், எங்களுடைய சம்பிரதாயங்கள், எங்களுடைய பாரம்பரியங்கள்லிருந்து நிறைய விஷயங்களை கிறிஸ்துவ உலகத்தில் எப்படி பார்க்கின்றார்கள், என்ன வித்தியாசங்கள் இருக்கின்றன என்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பாஸ்டர், இன்று உங்களுக்காக நான் நிறைய விஷயங்களை உங்களிடம் கேட்க வேண்டும் நினைக்கின்றேன். ஆனால் எல்லாமே எங்களுடைய கிட்டத்தட்ட கலாச்சாரத்தை சார்ந்த விஷயங்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம். தமிழர்களாக இருக்கின்ற நாங்கள் பெரும்பாலும் எங்களுடைய வாழ்க்கை சினிமாவினால், திரைப்படங்களினால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். சமீப காலத்தில் திரைப்படங்களில் என்ன இருக்கின்றதுன்றது அந்த காலத்தில் வளர்கின்ற இளைஞர்களை மிகவும் தாக்குகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுவாக இருக்கிறதோ அல்லாவிட்டால் பெரியவர்கள் சொல்லி கேட்கும் ஒரு பண்பாக இருக்கிறதோ என்று தெரியவில்லை. சில விஷயங்கள் பாஸ்டர், உதாரணத்துக்கு இந்த வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்வோமே, இந்த ஜென்மம் என்று சொல்வோமே, இந்த மாதிரி ஜென்மம் என்று ஒரு விஷயம் பைபிளில் இருக்கிறதா? அந்த வார்த்தையை உபயோகித்திருக்கிறார்கள். ஏனென்றால் வேதாகமம் தமிழில் மொழிபெயர்க்கப்படும் போது தமிழ் மொழியில் இருந்த சொற்களை தான் அவர்கள் உபயோகித்தார்கள். எனவே அந்த சொல் வேதாகமத்தில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் உபயோகித்த அர்த்தம் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் உபயோகிக்கின்ற அர்த்தத்தின்படி இருக்கின்றதா என்பதை நாம் ஆராய்ந்துதான் பார்க்க வேண்டும். அப்படின்றால் ஜென்மம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இருந்தாலும் தமிழர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவர்கள் பாவிக்கின்ற அதே பொருள் அர்த்தம் கொண்டதா என்றது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறதா? இப்போ ஜென்ம சுபாவம் இல்லை என்றால் ஜென்ம மனிதன் என்ற வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். அது இந்த உலகத்திற்குரிய மாம்ச பிரகாரமான வாழ்க்கையை குறிக்கின்றது, உலக ரீதியான வாழ்க்கையை குறிக்கிறது. இப்போ வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உலக வாழ்க்கை, மற்றது இந்த உலகத்துக்கு அப்பால் இருக்கின்ற மறுமையின் வாழ்க்கை, இம்மை மறுமை என்று பிரித்திருக்கிறார்கள். அப்ப ஜென்ம சரீரம் இந்த உலக வாழ்க்கைக்குரிய சரீரம், ஆவிக்குரிய சரீரம் அடுத்த வாழ்க்கைக்குரிய மறுமைக்குரிய சரீரம், அது ஆவிக்குரிய சரீரம் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது ஆங்கிலத்தில் நேச்சுரல் பாடி, பிசிக்கல் பாடி, மற்றது ஸ்பிரிச்சுவல் பாடி. இப்ப இந்த நேச்சுரல் பாடிக்கு தான் தமிழில் ஜென்ம சரீரம் இல்லைனால் ஜென்ம சுபாவம் என்கின்ற வார்த்தைகளை உபயோகித்திருக்கிறார்கள். இப்போ பேச்சுவாக்கில் சொல்வார்கள் 7 ஜென்மம். திரைப்படங்கள்ல பாடல்கள் எல்லாம் நிறைய அந்த வசனத்தை கேட்டிருக்கின்றோம். வேதாகமத்தில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதா? இப்போ வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், மனிதன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மனித வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு மரணம், மரணத்திற்கு பிறகு நியாய தீர்ப்பு. இந்த விதமாகத்தான்
வேதத்தில் மனித வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆனால் வேறு மதங்களில் தான் பல ஜென்மங்கள், பல பிறவிகள் மனிதர்களுக்கு இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விதமான சிந்தனையோ அந்த விதமான போதனையோ வேதாகமத்தில் இல்லை. சரி, இப்போ இன்னொரு விஷயத்தை கேட்கின்றேன். பொதுவாக நாங்கள் மனிதர்களை பார்க்கும் பொழுது நல்லதை தான் செய்ய வேண்டும் என்பது எல்லா மதங்களும் போதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. எப்பொழுதுமே நாங்கள் நல்ல விஷயங்களில் ஈடுபட வேண்டும், மற்றவர்களுக்கும் நாங்கள் நல்லவற்றையே தான் செய்ய வேண்டும் என்றது பொதுவான ஒரு விஷயம். ஆனால் நாங்கள் செய்கின்ற விடயங்களுக்கு ஏற்ப எங்களுக்கு பதில் கிடைக்கும். அதாவது சில பேர் கர்மான்னு சொல்வார்கள். நாங்கள் செய்கின்ற கர்மங்கள், கர்ம வினைகள் என்றெல்லாம் வார்த்தைகளை நாங்கள் பார்க்கலாம். தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் இவற்றையெல்லாம் நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதிரி சொற்களுக்கும் வேதாகமத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறதா என்பது என்னுடைய அடுத்த கேள்வி. இல்லை, இப்போ தமிழ் கலாச்சாரத்திற்கும் வேதாகம கலாச்சாரத்திற்கும் இடையே வித்தியாசங்கள் இருக்கின்றது, பல வித்தியாசங்கள் இருக்கிறது. இப்போ நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் குறிப்பாக இந்து மத சிந்தனையோடு சம்பந்தப்பட்ட பல காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் அது யூத மத சிந்தனையையும் கிறிஸ்தவ சிந்தனையையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. எனவே ஒற்றுமைகளை விட வேற்றுமைகள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் நாம் தமிழர்களாக இருக்கின்றதன் நிமித்தமாக, தமிழ் கலாச்சாரத்தில் பிறந்து வளர்ந்து தமிழ் கலாச்சாரத்தை உடையவர்களாக இருக்கின்றதன் நிமித்தமாக சில காரியங்களை நாம் பார்க்கும்போது, இல்லையென்றால் வேதாகமத்தில் இருக்கின்ற சில சொற்களை, கருத்துக்களை நாம் தமிழ் கலாச்சாரத்தின், தமிழ் சிந்தனையின் வடிவத்தில் நாம் விளங்கிக் கொள்கிறவர்களாக இருக்கின்றோம். உதாரணத்துக்கு இப்ப வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் இந்த உலகத்தில், மனிதனுக்கு ஒரு பிறப்பு இருக்கிறது, மனிதனுக்கு ஒரு இறப்பு இருக்கிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கை நம்முடைய ஆதி பெற்றோரான ஆதாமினுடைய பாவத்தினால் பாதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அப்ப இதற்கும் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கின்ற விதமான பூர்வ ஜென்ம பலன் என்பதற்கும் ஒற்றுமை இருக்கின்ற விதமாக நாம் நினைக்கலாம். ஆனால் அந்த விதமான ஒற்றுமையை வேதாகமத்தில் நாம் பார்ப்பதில்லை. அதாவது வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதற்கு முன் உள்ள பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற விதமாக இந்த உலகத்தில் பலனை அனுபவிக்கிறேன் என்பது வேதாகமத்தினுடைய கருத்தல்ல. நான் இந்த உலகத்தில் வந்து பிறக்கின்றேன், ஆனால் பாவியாக பிறக்கின்றேன். அதற்கு காரணம் நான் போன ஜென்மத்தில் செய்த பாவமோ புண்ணியமோ காரணம் அல்ல. நான் ஆதாமின் பரம்பரையில், வம்சத்தில் வந்தவனாக இருக்கின்றதன் நிமித்தமாக அவனுடைய பாவ சுபாவத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் நான் இருக்கின்றேன். இப்போ பாருங்க பாஸ்டர், எப்படி தோற்றம் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையின் வயது வருடங்களை எடுத்து பார்த்தீங்க என்றால் அவ்வளவு இல்லை. கொஞ்ச காலத்தில் தான் என்னுடைய அனுபவம் எல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் அந்த குறுகிய காலத்திலேயே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஒருத்தர் அநியாயமே செய்துட்டு வந்துட்டு இருக்கும் ஒருவர் அவருடைய வாழ்க்கை முடிவடைவதற்கு முன்பதாகவே அந்த அநியாயங்களுக்கு பிரதிபலிப்பு அவருடைய வாழ்க்கையில் வருகின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். அப்போ அதெல்லாம் எதுக்கு, எப்படி? அது இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ற விதமான பலனை அந்த மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் அனுபவிக்கின்றான். இப்ப வேதாகமத்தில் கூட இந்த விதமான சிந்தனை கருத்தை நாம் பார்க்கலாம். நான் ஒரு சில வசனங்களை நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். யோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எலிப்பாஸ் என்கின்ற மனிதன் சொல்கிறான், நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கின்றார்கள். அவன் என்ன சொல்கிறான்? நான் கண்டிருக்கிறபடி. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் கண்ட காரியங்கள், மற்ற மனிதர்களினுடைய வாழ்க்கையில் கண்ட காரியங்களை அடிப்படையாக வைத்து அந்த விதமாக சொல்கின்றான். நீதிமொழிகள் புத்தகத்திலும் ஞானியான சாலமோன் மனிதர்களினுடைய வாழ்க்கையை அவதானித்து பார்த்து நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு கலாத்தியர் புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களில் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான்.
இந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில், அதாவது இந்த உலக வாழ்க்கையில் என்ன செய்கின்றானோ அதற்கு ஏற்ற பலனை அவன் அனுபவிப்பான் என்றுதான் சொல்கிறதே தவிர, இதற்கு முன்னுள்ள பிறவியில் அவன் செய்த பாவத்திற்கோ புண்ணியத்திற்கோ ஏற்ற பலனை இந்த உலகத்தில் அனுபவிப்பான் என்பதை குறித்து நாம் பார்ப்பதில்லை. அப்படி என்றால் தெளிவுபடுத்துவோம். அதாவது நீங்கள் என்ன சொல்றீங்கள் என்றால், முற்பிறவி அடுத்த பிறவி என்பது வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் கருத்து அல்ல. ஆனால் இந்த பிறப்பிலேயே நாங்கள் என்ன செய்கின்றோமோ அப்போ அதுவும் கர்மா என்ற ஒரு கான்செப்டுக்குள்ள, ஒரு வரையறைக்குள்ளே தானே வருகிறது. அதாவது நாங்கள் என்ன செய்கிறோமோ அதற்கு பிரதிபலிப்பு எங்களுக்கு இந்த பிறப்பில் கிடைக்கும் என்று நீங்கள் சொல்வது அப்படி. இப்போ இதை நாங்கள் ரெண்டு விதமாக நாம் வேதத்தில் பார்க்க வேண்டும். இப்போ யோவான் 9ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால், பிறவி குருடன் ஒருவனை பார்த்த இயேசுவினுடைய சீடர்கள் அந்த காலத்தில் இருந்த மக்களினுடைய சிந்தனையின்படி இயேசுவினிடத்தில் கேட்கின்றார்கள், இவன் இந்த விதமாக பிறப்பதற்கு இவன் செய்த பாவமா, இல்லை என்றால் இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்கின்றார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கின்றார் 3ஆம் வசனத்தில், அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல என்று சொல்கின்றார். அந்த காலத்தில் யூதர்கள் நினைத்தார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போது கூட பாவம் செய்யக்கூடியவனாக இருப்பான் என்று கூட போதித்தார்கள். இதனால் தான் பிறவி குருடன் இந்த உலகத்திற்கு ஒரு பாவத்தை செய்து அந்த விதமான பாதிப்பை அடைவதற்கு முன்பதாகவே அவன் பிறவியிலேயே குருடனாக இருக்கிறான். எனவே ஒன்று அவன் தாயின் வயிற்றில் இருந்த போது பாவம் செய்திருக்க வேண்டும், இல்லை என்றால் அவனுடைய பெற்றோர் செய்த பாவமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையில் சீடர்கள் கேட்டார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல என்று சொல்கின்றார். எனவே அவன் குருடனாக பிறப்பதற்கு யார் செய்த பாவமும் காரணமாக இருக்கவில்லை. நேர்களே, நீங்கள் தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருங்கள். இன்னும் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொள்வோம். நேர்களே, மீண்டும் வணக்கம். உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கலாச்சாரமும் வேதாகமத்துக்கும் இருக்கும் சில ஒற்றுமைகள், சில வேற்றுமைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் நாங்கள் கர்ம வினைகளை பற்றி, பூர்வ ஜென்மம், அடுத்த ஜென்மம், 7 ஜென்மங்கள், இந்த மாதிரி வார்த்தைகளுக்கும் இந்த மாதிரி வசனங்களுக்கும் பைபிளுக்கும் வேதாகமத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறதா என்ற கேள்விகளை வேத ஆராய்ச்சியாளர் பாஸ்டர் MS வசந்தகுமாருடன் நாங்கள் சேர்ந்து கலந்துரையாடி கொண்டிருந்தோம். தொடர்ந்து பாஸ்டர் இப்பொழுது நாங்கள் விளம்பர இடைவெளிக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த பிறவி குருடரை பற்றி சொல்லியிருந்தார். யாருடைய தப்பும் இல்லை, யாருடைய பாவத்தினாலும் அவர் பிறக்கும் பொழுதே குருடராக இல்லை என்று சொன்னார். அப்போ ஏன் பாஸ்டர் அவர் குருடராக பிறந்தார்? அவர் குருடராக பிறந்ததற்கான காரணத்தை அங்கு வேதாகமம் அங்கு வெளிப்படுத்தவில்லை. அது பிறவியில் ஏற்பட்ட ஒரு குறைபாடாக தான் இருக்கிறது. இப்போ இன்றைக்கும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பிறவியிலேயே சில குறைபாடுகளோடு பிள்ளைகள் பிறப்பதை பார்க்கின்றோம். அது பெற்றோரினுடைய சரீர பிரகாரமான வியாதி, ஜீன்ஸில் இருந்து வருகிற சில காரியங்கள், அந்த விதமான பாதிப்போடு பிறக்கின்ற பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம். அந்த விதமாகத்தான் அந்த மனிதனும் பிறந்திருக்கிறானே தவிர, யார் செய்த பாவமும் நேரடியாக அந்த மனிதன் அந்த விதமாக பிறப்பதற்கு காரணம் அல்ல என்பதை இயேசு அங்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். இப்போ எங்களுடைய பெற்றோர்கள், அதாவது பெற்றோர்கள் செய்யும் காரியங்கள் பிள்ளைகளை பாதிக்கும், மூதாதையர்கள் செய்தது அவர்களுடைய சந்ததியினரை பாதிக்கும் என்ற சிந்தனைக்கு வேதாகமத்தில் ஏதாவது ஒற்றுமை இருக்கிறதா? இப்பொழுது பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கும்போது யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 4, 5 வசனங்களை வாசித்தோம் என்றால், பிதாக்களினுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3, 4 தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு மனுஷர் ஏதாவது தப்பு செய்தார் என்றால் 3, 4 தலைமுறை வரைக்கும் அந்த தப்பை ஆண்டவர் தட்டி கேட்பார். இப்ப இந்த சிந்தனை காரணமாக யூத மக்கள் மத்தியில் அந்த காலத்தில் இருந்த நம்பிக்கை என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைபாடு, விபரீதம், ஒரு விபத்து, வியாதி ஏற்பட்டால் அவன் தகப்பன் செய்த பாவத்திற்காக அவன் தண்டிக்கப்படுகின்றான் என்ற சிந்தனை காணப்பட்டது. ஆனால் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, இனிமேல் தான் அந்த விதமாக செய்ய மாட்டேன் என்று தேவன் சொல்கின்றார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தை முழுமையாக நாம் வாசித்து பார்த்தால் அந்த முழு அதிகாரத்தையும், இதுவரைக்கும் நான் அந்த விதமாக செய்து வந்தேன், ஆனால் இனிமேல்
தகப்பனினுடைய பாவத்திற்காக மகனை நான் தண்டிக்க மாட்டேன் ஏன் என்று திடீர்னு தெளிவாக அப்படி சொல்கின்றார். முடிவு எடுத்தார்? இப்ப தேவன் இந்த விதமாக மாற்றத்தை ஏற்படுத்தியதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், இப்போ பழைய ஏற்பாட்டு காலம், குறிப்பாக சீனாய் மலையில் தேவன் மோசையின் மூலமாக இஸ்ரவேல் மக்களோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார். இப்ப பழைய ஏற்பாட்டில் நிறைய உடன்படிக்கைகளை நாம் பார்க்கின்றோம். ஆரம்பத்தில் நோவாவோட ஒரு உடன்படிக்கை, பிறகு ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை. இப்போ இந்த உடன்படிக்கைகள், அதாவது ஒப்பந்தங்களை தேவன் செய்ததற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட மனிதனோடு இல்லையென்றால் அந்த இன மக்களோடு தேவன் அந்த உடன்படிக்கைக்கு ஏற்ற விதமாக தான் செயல்பட்டு வந்தார். இப்போ ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை வித்தியாசமானது, மோசையின் மூலமாக செய்த உடன்படிக்கை வித்தியாசமானது. என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை எந்த விதமான நிபந்தனையும் அற்றது, எந்த கண்டிஷனும் இல்லை. சரி. இப்ப தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், ஆசீர்வதித்தார். ஆனால் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை, செய்யப்பட்ட உடன்படிக்கை நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. சரி. அதாவது மக்கள் அந்த உடன்படிக்கையின் கட்டளைகளை, இப்ப பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற நியாயப்பிரமாண கட்டளைகளை கை கொண்டால் அவர்களுக்கு ஆசீர்வாதம், கை கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு சாபம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் அதை தெளிவாக பார்க்கலாம். இப்ப இந்த விதமான செயல்முறை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது. ஆனால் இது பழைய ஏற்பாட்டு காலத்திற்கு மட்டுமான ஒரு நடைமுறை. புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது லூக்கா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நியாயப்பிரமாணம் இயேசுவினுடைய காலம் வரைக்கும் வழங்கி வந்தது. யோவானுடைய காலம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகனினுடைய காலம் வரைக்கும் தான் அந்த நியாயப்பிரமாணம் வழங்கி வந்தது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார் என்று வாசிக்கின்றோம். அப்ப அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான், குறிப்பாக நாம் சொல்ல போனால் மோசையினுடைய காலத்திலிருந்து இயேசுவினுடைய காலம் வரைக்கும் தேவன் நியாயப்பிரமாணத்தை அடிப்படையாக வைத்து மக்களோடு செயல்பட்டு வந்தார். அப்ப இதுல தான் ஆசீர்வாதங்கள், சாபங்கள் அங்கு மனிதர்களுக்கு வந்தது. நியாயப்பிரமாண கட்டளைகளை கை கொண்டால் ஆசீர்வாதம், கை கொள்ளாவிட்டால் சாபம். இப்ப எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைத்த காலம் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம். 586ஆம் ஆண்டில் சிறைப்பட்டு போனார்கள். அந்த காலகட்டத்தில் தேவன் என்ன செய்கின்றார், நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எல்லா சாபங்களும் இந்த இஸ்ரவேல் மக்கள் மீது வந்துவிட்டது. ஏனென்றால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாததினால் அந்த சாபங்கள் வந்தது. இதன் நிமித்தமாக தேவன் இனிமேல் தான் அந்த விதமாக மக்களை தண்டிக்க மாட்டேன் என்று அவர் முடிவு பண்ணி என்ன செய்கின்றார், இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் தெளிவாக தெரிவிக்கின்றார். சரி. அப்ப புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அது எப்படி மாற்றம் அடைந்தது? இப்ப எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்திற்கு பிறகு, அதாவது யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனதற்கு பிறகு தேவன் தகப்பனினுடைய பாவத்திற்காக பிள்ளையை தண்டிக்கின்ற முறையை அவர் கைவிட்டு விட்டார். அப்ப அவரவர் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவரவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். சரி. இப்போ ஆசீர்வாதம் அதுவும் அதே மாதிரி தான். ஆசீர்வாதமும் அதே விதமாகத்தான். அப்பாவுடைய ஆசீர்வாதத்தினால் மகன் பலன் அடைய மாட்டார்கள். அதாவது தேவன் எனக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தினுடைய சில நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளை சென்றடையும். ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களும் என்று சொல்ல முடியாது. குறிப்பாக இப்ப வழமையாக கிறிஸ்தவர்கள் சொல்கிற ஒரு காரியம், தேவனுக்கு பேர பிள்ளைகள் இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட ரீதியாக இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது வேதாகமத்தினுடைய போதனை. ஆனால் வழமையாக நாம் நினைக்கிறது, நாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து விட்டோம் என்றால் நமக்கு கிறிஸ்தவ பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் என்பதன் நிமித்தமாக நாமும் கிறிஸ்தவர்கள் என்கின்ற நிலையில் அநேக கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்களே தவிர உண்மையான கிறிஸ்தவர்களாக இல்லை. அதாவது உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது இயேசுவின் மூலமாக தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். இப்ப பாரம்பரியமாக சில சடங்காச்சாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் செய்கிறதன் நிமித்தமாக நாம் கிறிஸ்தவர்களாக ஆக முடியாது. இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வாழ்கிறதன் நிமித்தமாக, புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொரு மனிதனோடும் தொடர்பு கொள்கிறதன் நிமித்தமாக தகப்பனினுடைய பாவம் இல்லைனால் தகப்பனினுடைய ஆசீர்வாதம் பிள்ளையை சென்றடைகிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் இப்பொழுது ஆசீர்வாதங்களும் பாவங்கள் ஒரு புறம் இருக்க, அவருடைய நற்கிரியைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரும். இப்போ சொல்லுவாங்கல்ல, உங்க அம்மா அப்பா செஞ்ச நல்ல காரியங்கள்னால நீங்க இன்னைக்கு நல்லா, அம்மா அப்பா செஞ்சதுனால நாங்க நல்லா இருக்கிறோம். அந்த மாதிரி சில வசனங்கள் எல்லாம் நாங்கள் பேச்சு வாக்குல கேட்பதுண்டு, சொல்வதுண்டு. இப்ப நான் சொல்லுவோம், ஒரு பிள்ளை நல்ல நிலையில் இன்றைக்கு இருக்கிறான், ஒருவன் நல்ல நிலையில் இருக்கிறான் என்றால் அதற்கு காரணம்
அந்த மனிதனுடைய தாய் தகப்பன்மார்கள் செய்த நல்ல காரியம் என்று சொல்ல முடியாது. ஏன் அவன் நன்றாக இருக்கிறான் என்று சொன்னால் அந்த பிள்ளையை சரியான விதத்தில் நல்ல விதத்தில் அவர்கள் வளர்த்திருக்கின்றார்கள். இப்போ நாம் ஒரு பிள்ளையை என்ன விதமாக வளர்க்கின்றோமோ அந்த விதமாகத்தான் அந்த பிள்ளை வளர்ந்து வரும். சரி, இப்ப தர்மம் தலை காக்கும்னு சொல்வார்கள் இல்லையா? இது ஒரு பழமொழி. ஆனால் இதற்கு பின்னாடி நிறைய ஒரு பெரிய தியாலஜி இதுக்கு பின்னாடியே இருக்கிறது. தர்மம் தலை காக்கும் என்ற ஒரு வசனத்தை வேதாகமத்தினூடாக எப்படி பார்க்கலாம்? இப்போ இது உண்மையிலேயே அதிகமாக நாம் சிந்திக்கவும் விளக்கம் கொடுக்கவும் வேண்டிய ஒரு காரியம். ஏனென்றால் இப்போ தர்மம் தலை காக்கும் என்பது வேதாகமத்தில் இருக்கின்ற ஒரு கருத்தல்ல. ஆனால் நாம் தர்மங்கள், புண்ணியங்கள், தான தர்மங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்போ கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற ஒரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், நாம் செய்கின்ற தான தர்மங்களோ புண்ணிய செயல்களோ நம்மை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதில்லை. அதாவது தேவனுக்கு முன்பாக நம்மை நல்லவனாக நிறுத்துவதில்லை. நாம் எல்லாரும் பாவிகள். இயேசுவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறத நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசுவினுடைய நீதி நமக்கு கிடைக்கின்றது. எனவே அந்த நீதியை நாம் அடிப்படையாக வைத்து தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக இருக்கின்றோம். இதனால் வேதாகமம் எதிர்பார்க்கின்றது, இல்லையென்றால் வலியுறுத்துகிறது, நாம் நல்லவர்களாக நீதிமான்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு போதிக்கின்றது. இப்போ நீங்க எவ்வளவுதான் நல்லவரா இருந்து, எவ்வளவுதான் நற்கிரியைகளை செய்து, எவ்வளவுதான் நல்ல வழியில் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தையும் வழி நடத்தி சென்றாலும் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் தேவனோடு சமூகமாக முடியாது என்பதுதான் வேதாகமத்தினுடைய போதனையாக இருக்கிறது. இப்ப அதனால தான் ஏசாயா புத்தகத்தில் பார்க்கலாம், நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதான் நாம் நீதி செய்தாலும் அந்த நீதி தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமான்களாக நிற்பதற்கு நமக்கு எந்த விதத்திலும் உதவியை செய்வதில்லை. ஆனால் இன்னொரு புறத்துல எனக்கு இப்ப பாருங்க, நாங்க சர்வசாதாரணமாக வாழ்க்கையில பார்ப்பது, சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் ரொம்ப நல்ல விஷயங்களை செய்வார்கள், ரொம்ப நல்லவர்களாக வாழ்ந்து காட்டுவார்கள். அவர்களுடைய மரணமும் அதே போல ரொம்ப என்ன சொல்றது, நல்ல சாவுல நல்ல மரணம், இல்ல எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் அவர்கள் மறையும் பொழுது ஒரு மனிதன் என்ன விதமாக மரணம் அடைகிறான் என்பது அந்த மனிதனை பார்த்து கொண்டிருக்கின்ற நாம் எடுக்கின்ற ஒரு முடிவாக இருக்குது. இப்போ ஒரு மனிதன் உண்மையாக உள்ளத்திற்குள் படுகின்ற வேதனையோ இல்லை என்றால் சரீர பிரகாரமாக படுகின்ற வேதனையோ நாம் அனுபவிப்பதில்லை. இப்போ நம்முடைய பார்வைக்கு அந்த மனிதன் நல்ல விதமாக வாழ்ந்திருக்கின்றான், நல்ல விதமாக மரணம் அடைந்திருக்கின்றான். ஆனால் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் தேவன் அந்த மனிதனை என்ன விதமாக பார்க்கின்றார் என்பது மிக முக்கியமானது. இப்போ எபேசியர் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்ற காரியம், நம்முடைய கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்படுவதில்லை, தேவனுடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்படுகின்றோம். எனவே நாம் நல்லவர்களாக நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் நல்ல விதமாக அமைத்துக் கொள்கின்றோம், நம்முடைய பிள்ளைகளையும் நல்ல விதமாக நாம் வளர்க்கின்றோம். தீயவர்களாக நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் தீமையான காரியங்களும் நெருக்கடியான காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாமே கொண்டு வந்து விடுகின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையை நல்லதாகவும் தீயதாகவும் அமைத்துக் கொள்வதற்கு நாம் வாழ்கின்ற முறைதான் காரணமாக அமைகிறது. பாஸ்டர், இன்று எங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் இன்றும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் இந்த கருத்துரையாடலுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கப் போவதில்லை. நீங்கள் உங்கள் இல்லங்களில் இதை பற்றி பேசிக்கொள்ளுங்கள். வேதாகமத்தை எடுத்து உங்களுடைய பார்வையில் ஆராய்ந்து பாருங்கள். விவரங்களும் விளக்கங்களும் உங்களுக்கும் தெரியும். நிச்சயமாக இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.